நீ கட்டியிருக்கிற கருப்பு சிவப்பு வேட்டியை வைத்துக் கொண்டு உன்னை எடை போடுவார்கள் என்று பேசினேனோ அந்த தோழர்களுக்கு சொல்லுகிறேன், அந்த தொண்டர்களை காப்பாற்ற வைகோ வந்தான், தலை கொடுக்கவும் தயாராக. திமுக தொண்டர்களை காக்க இன்று அண்ணா உருவாக்கிய திமுகவின் அன்றைய திமுகவின் கொள்கை காப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, 20 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பீடிகை பலமாக இருக்கிறதே. அழைப்பு விடுத்தவர்கள் தானே ராமதேவம்பட்டி என் நண்பன் காளிமுத்து மூலமாக அழைத்தவர்கள் தானே, சந்திக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் தானே, உடன்பாடு பேசுவதற்கு வரவேற்பு கொடுத்தவர்கள் தானே. அது ஒரு காலம். நெல்லை மாநாட்டிலே அந்த நண்பகல் நேரத்தில் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசிய போது லட்சக்கணக்கான தோழர்கள் ஆர்த்து எழுந்து நீங்கள் எப்படி இன்றைக்கு கைதட்டி ஆரவாரம் செய்தீர்களோ அதே ஆரவார ஒலி விண்ணை இடிக்க எழுந்ததே. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது என் பாணி அல்ல. ஆனால் உருவாக்கிய அரசை ஓராண்டுக்குள் கவிழ்த்தார்கள் வாஜ்பாய் அரசை. காலம் பல சூழ்நிலைகளை உருவாக்கியது, நிலைமைகளிலே திருப்பங்களை ஏற்படுத்தியது. காலத்தின் அவகாசம் அதிகமாக என்னை அனுமதிக்காது, அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. எல்லாம் நீங்கள் அறிந்ததுதான். மீண்டும் அழைக்கவில்லையா? உசிலம்பட்டு கூட்டத்தில் இருந்து கொண்டு என் நண்பன் காளிமுத்து மேடையில் இருந்தவாறே நான் கர்ணனை அழைக்கிறேன், என் உயிர் நண்பன் கர்ணன் வைகோவை அழைக்கிறேன் என்று அழைக்கவில்லையா? யாருமே உடன்பாட்டுக்கு வராத காலத்தில் கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவிலே அழைக்கவில்லையா? நம்மோடு ஒரு கட்சி கூட்டு சேரப் போகிறது என்று சொல்லவில்லையா? அப்படி கூட்டு அமைத்து 35 இடங்கள், நான் பிரச்சாரம் செய்தது 213 இடங்கள். அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தல் இதே விருதுநகர் தொகுதியிலும் நாம் போட்டியிட்டோம். இடைப்பட்ட நாட்களில் என் வீரமிக்க சகோதரன் வீர இளவரசன் இருந்ததனால் திருமங்கலத்திலே இடைத்தேர்தல் நாங்கள் தான் போட்டியிடுவோம் என்றார்கள். ஏற்றுக்கொண்டேன். ஒரு முடிவெடுத்து ஒரு இடத்துக்கு சென்று விட்டோம், சகித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, போர் முனையில் நிற்பதைப் போல ஆபத்துக்கள் சூழ்ந்த இடத்தில் மரண பயங்கரத்துக்கும் கலங்காமல் 174 ஊர்களில் நானும் என் தோழர்களும் போய் அந்த களத்திலே நின்றோம். அன்றைய ஆளுங்கட்சியினுடைய அராஜகத்தை எதிர்த்து. பொதுவுடைமை கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலோடு கூட்டணி எல்லாம் முடிந்து விட்டது, தொகுதி உடன்பாடு தான் என்று இடைத்தேர்தல்களில் நாங்கள் தனிப்பட்ட நிலை எடுக்கிறோம் என்றவர்கள் போட்டியிட்டார்கள். அது அவர்கள் உரிமை, நான் விமர்சிக்கவில்லை. ஆனால் கூட்டணி தர்மம் என்கிற விதத்திலே உறுதியாக நின்றோம். அதுக்கு 6 இடங்களா? மறுமலர்ச்சி திமுகவுக்கு 6 இடங்களா சட்டமன்ற தொகுதிகள்? நான் யூகித்து உணரக்கூடிய சக்தியை இயற்கை எனக்கு கொடுத்திருக்கிறது. நீங்கள் எதற்காக அப்படி சொன்னீர்கள்? இவன் ரோசக்காரன், இவன் சுயமரியாதை உள்ளவன், ஆகையினாலே மறுநாளே அறிக்கை விட்டுவிட்டு நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று அவனாக போகட்டும். அதுதானே மார்ச் 8ஆம் தேதி அறிவிப்பு. 6 தொகுதிகள், 6 7 ஆயிற்று, 7 8 ஆயிற்று, 8 பின்னர் 7 ஆயிற்று. உலகத்தில் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அணுகுமுறையை? 8 தொகுதிகள் மறுநாள் வந்து வருத்தப்படுகிறோம். நேற்று சொன்ன தொகுதிகள் தர முடியாது, அதைவிட குறைவாகத்தான் தர முடியும். அதையும் சகித்துக் கொண்டிருந்தேனே, பொறுமையோடு இருந்தேன். சட்டமன்றத்துக்குள் மறுமலர்ச்சி திமுக நுழையக்கூடாது, பிரவேசிக்க கூடாது. இதை தவிர வேறு நோக்கம் அன்று இருந்திருக்க முடியாது. நான் எந்த உள்ளத்தில் கள்ளம் இல்லையே எனக்கு.
நான் ஒரு தோழமை என்றால் இந்த தோழமைக்காக நம்பியவர்களுக்கு தலை கொடுப்பதுதானே இத்தென்னாட்டு வழக்கம். ஆகவே சுயமரியாதையும் தன்மானத்தையும் இரண்டு கண்களாக கருதுகிறோம். பெரியார் அண்ணாவை மதிக்கிறோம். ஆகவே நாங்கள் தன்மானத்தோடு இருப்போம். எங்கள் கண்களை விட்டு சித்திரம் வாங்க முற்பட மாட்டோம். அதற்காக இன்னொரு கதவை போய் தட்ட மாட்டோம். தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று முடிவெடுக்கிறோம். தேர்தலிலே போட்டியிடுகிற கட்சி போட்டியிடவில்லை என்று முடிவெடுத்த பிறகு அந்த கட்சி காணாமல் போய்விடும் என்றார்கள். காத்து நின்றவர்கள் காவல் தெய்வங்களான கழகத்தின் கண்மணிகளே நீங்கள், என் தோழர்கள். பதவி, ஆள், அம்பு, அதிகாரம், அந்தஸ்து, 40 எம்எல்ஏக்கள், 20 எம்பிக்கள், 5 மந்திரிகள், 8 கால செய்திகள், விரல் நீட்டிய இடத்திலே பணத்தை கொட்டுவதற்கு பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் இருந்தும் கூட ஒரு கட்சியை நடத்த முடியவில்லை. இன்னொரு மகானுபாவர் இருக்கிறார். அவர் தரையில் தலைகீழாக இருந்து பார்த்தால் உலகம் தலைகீழாக தெரியும் என்று ஒரு காலத்தில் பாராளுமன்றத்திலே சொன்ன புத்திமான். அவர் ஒரு தொலைபேசியிலே ஒரு கட்சியை கலைத்து விட்டார். நாங்கள் 20 ஆண்டுகளாக இயக்கத்தை நடத்துகிறோம். சுயமரியாதையும் தன்மானத்தை விட்டுவிட்டு போடுகிற பிச்சைக்காக எப்படியாவது பாராளுமன்றத்துக்குள்ளே சென்று இயங்குகிற இடத்திலே மறுமலர்ச்சி திமுக இல்லை. அப்படி என்றால் பொறுங்க, எதிரி எந்த வியூகம் எடுக்கிறான்னு முதல்ல பார்ப்போம். காயை எப்படி நகர்த்துறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நகர்த்துறோம். அதுக்கு மாதிரி நம்ம காயை அப்ப நகர்த்துவோம். நான் ரொம்ப 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 காலமாக அடிபட்டு வந்திருக்கிறேன். 49 வருடங்களுக்கு முன்னால் அண்ணாவின் முன்னால் பேசினேன். மாநில கல்லூரி மாணவனாக. வருடங்கள் 49 ஓடி மறைந்து விட்டன. எதிரி சர்ப வியூகம் வகுத்தால் நாங்கள் கருட வியூகம் வகுப்போம். வினை அறிதல், வலி அறிதல், காலம் அறிதல், இடம் அறிதல், தன் வலியும் துணை வலியும் மாற்றான் வலியும் வினை வலியும் தூக்கி செயல். அந்த உணர்வோடு தான் இருக்கிறோம். கடந்த முறையை போல இப்பொழுதும் பகைவர்கள் சூழுவார்களே, பானங்களை வீசுவார்களே, பணத்தை கொட்டுவார்களே, தோற்கடிக்க துணிவார்களே, எல்லா திசைகளிலிருந்து தாக்குவார்களே. 13ஆம் போர் செருக்கத்தில் அபிமன்யுவை வதைப்பதற்கு மகாரதர்கள் அனைவரும் ஒன்று சூழ்ந்து தாக்கியதை போல இந்த விருதுநகரை கூட குறிவைத்தார்களே. அது கடந்த காலம். இனி அது நடக்காது. பத்மயுகத்தையும் உடைத்துக் கொண்டு வெளியே வருகிற புதிய அபிமன்யுக்களாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல் களத்திலே வெல்லும். நான் தொடுக்கின்ற அம்புகளையே என் மீது தொடுக்கிறான். அவன் மேனி எங்கும் குத்திட்டு நிற்கின்றன பானங்கள். அவன் கையில் நடுக்கமில்லை, மேனியில் நடுக்கமில்லை, உடம்பிலே குத்தி இருக்கிற அம்புகளே என் மீது பிரயோகிக்கின்றான். இவனோடு வீரமும் ஆற்றலும் அழிந்தது என்றானே இலக்குவன். அந்த இந்திரஜித்தன் நிகும்பலை வேள்வி முடிக்காமலே துரோகத்தால் முடிந்தான். நாங்கள் நிகும்பலை முடித்து வருகின்ற புதிய இந்திரஜித்துக்களாக நாங்கள் தேர்தல் களத்திலே வருவோம். இவ்வளவு அடிபட்டு தோத்த பிறகே இந்த இயக்கம் இவ்வளவு வலுவா காட்சியளிக்க, இராணுவ கட்டுப்பாட்டை பேப்பர்ல படிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு இராணுவ கட்டுப்பாட்டை இந்திய நாட்டில் எந்த கட்சியிலாவது பார்க்க முடியுமா? இவ்வளவு தோத்த பிறகு இப்படி இருக்கிறோம். ஒரு வெற்றி தான் எங்களுக்கு வேண்டும். அது அடுக்கடுக்காக வரும். வெல்வோம், வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு மக்களை கேட்கிறோம். தமிழகத்தின் உரிமை சங்கராத வெளுப்பை எங்களை டெல்லிக்கு அனுப்புங்கள். தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காக்க எங்களை டெல்லிக்கு அனுப்புங்கள். வஞ்சிக்கப்படும் தமிழகத்தினுடைய நிலையை மாற்றுவதற்கு, இந்திய நாடாளுமன்றத்திலே சங்கொலிப்பதற்கு எங்களை டெல்லிக்கு அனுப்புங்கள். நாதியற்றவர்களுக்காக பேசுவதற்கு இதோ இவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு எங்களை டெல்லிக்கு அனுப்புங்கள்.
தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்கு போராடுவதற்கு டெல்லிக்கு அனுப்புங்கள். தமிழ் ஈழம் கட்டி எழுப்பப்படுவதற்கான சூழலை அகில உலகிலே ஏற்படுத்தி கொடுப்பதற்கு, நாடாளுமன்றத்திலே பேசுவதற்கு எங்களை டெல்லிக்கு அனுப்புங்கள். அந்த உத்தரவை மக்களிடம் கேட்போம். சாதித்த தகுதியோடு கேட்கிறேன். பொதுமக்களிடம் கேட்போம். போய் சொல்லுங்கள். உங்கள் மூலமாக நாட்டின் கோடிக்கணக்கான மக்களிடம் கேட்கிறேன். நீங்கள் தூதர்களாக செல்லுங்கள். இந்த மாநாட்டு செய்தி சுடரை ஏந்திக் கொண்டு செல்லுகின்ற வீரர்களாக செல்லுங்கள். தெருவுக்கு தெரு, திண்ணைக்கு திண்டை மக்களை சந்தியுங்கள். ஊர் ஊராக செல்லுங்கள். வீடு வீடாக செல்லுங்கள். இளைஞர் கூட்டத்திடம் அதைத்தான் நான் கேட்கிறேன். தகுதியோடு கேட்கிறேன். இந்த மண்ணில் தான் நான் நினைத்து பார்க்கிறேன். 42 புரட்சிக்கு மும்பை நகரிலே இருந்து செய் அல்லது செத்துமடி என்று குரல் கொடுத்தவுடன் இரவோடு இரவாக சஞ்சீவ ரெட்டியோடு ரயிலிலே வந்து ரேணிகுண்டாவிலே இறங்கி தமிழ்நாட்டுக்குள் ரகசியமாக வந்து ஆயத்த வேலைகளை செய்து முடித்துவிட்டு போலீஸ் அதிகாரிக்கு சொல்லி அனுப்பி என்னை கைது செய்து கொண்டு போங்கள் என்றாரே காமராஜர். அந்த மண்ணில் நின்று பேசுகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலிலே போட்டியிட்டு சிறுவில்லிபுத்தூர் தொகுதியாக எம்பியாக வெற்றி பெற்று சென்று குலக்கல்வி திட்டத்துக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தில் குணாளா குலக்குழந்தைய வருகை என்று அண்ணா வரவேற்று சொன்னாரே, அந்த குடியாத்தன் தேர்தலுக்கு வந்து இந்த தமிழகம் அவருக்கு முதலமைச்சராக முடிசூட்டியதே அந்த தியாக பெருந்தலைவர் காமராஜரும் பசும்பொன் தேவர் திருமகனாரும் கரம் கோர்த்து கொண்டு உலவிய காலம் இந்த விருதுநகரில். திரிபுராவிலே காங்கிரஸ் தேர்தல், மகாத்மா காந்தியினுடைய வேட்பாளர் பட்டாபி சீதாராம் ஐயா, காந்தியின் வேட்பாளர் ஜெயிப்பாரா, வங்கத்தை சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிப்பாரா? தமிழ்நாட்டிலே இருந்து ஓட்டு போட செல்கிறார்கள். ராமமூர்த்தி உட்பட செல்கிறார்கள். தியாகச்சுடர் காமராஜரும் பசும்பொன் தேவர் திருமகனாரும் கரம் கோர்த்து கொண்டு சென்று இருவருமே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு ஓட்டு போட்டார்கள். அந்த தலைவர் நேருவின் கவலையை போக்குவதற்காக தானாக முதலமைச்சர் பதவியை துறந்து போன தலைவர். அந்த தலைவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இழைக்கப்பட்டது தெரியுமா? யார் கோபித்தார்கள்? நான் கேட்கிறேன் காங்கிரஸ்காரர்களை. என் மீது அதிக கோபம் காங்கிரஸ்காரர்களுக்கு சிலருக்கு இருக்கக்கூடும். நான் அவர்களை கேட்கிறேன். 1885 ஆலன் ஆக்டேவியன் ஹுயூம் என்ற வெள்ளைக்காரனுடைய யோசனையாலே உதித்ததே காங்கிரஸ் கட்சி. எங்கே காங்கிரஸ் கட்சி தொடங்கப்பட்டதோ அதே பம்பாய் என்று அன்று அழைக்கப்பட்ட இன்றைய மும்பை நகரிலே நூற்றாண்டு கழிந்து நூற்றாண்டு விழாவை ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்து அந்த நூற்றாண்டு விழா அதே திலகர் உலவிய மும்பை மாநகரிலே நடத்தப்பட்ட போது அந்த மாநாட்டு மலர் வெளியிடப்பட்டது. தம்பி அருணகிரி தயாரித்து கொடுத்தாரே சாஞ்சி பரணி என்ற அற்புதமான ஆவணப்பட்டகம். காங்கிரஸ் கட்சியின் நூற்றாண்டு கால வரலாறு, ரத்தமும் கண்ணீரும் கலந்த தியாக வரலாறு. அந்த வரலாற்று புத்தகத்தில் 8 ஆண்டுகள் கொட்டடையிலே அடைபட்டு கிடந்த காமராஜர் படம் கிடையாது. அந்த நூற்றாண்டு விழா மலரில் இந்திய தலைவர்கள் அனைவரின் படங்களும் இருந்த காமராஜர் படம் கிடையாது. பட்டாபி சீதாராம் ஐயா புகைப்படத்தை போட்டு கீழே கு காமராஜ் நாடார் என்று எழுதி வைத்திருந்தார். நான் கேட்டேன், நீ தேசபந்து சித்தரஞ்சன் தாஸை அவமானப்படுத்திவிட்டு வங்காளத்துக்குள்ளே நீ கால் வைக்க முடியுமா? திலகரை அவமானப்படுத்திவிட்டு மராட்டியத்துக்குள்ளே நீ நுழைவாயா? எங்கள் தமிழகம் தந்த ஒரு மாபெரும் தலைவனை இழிவுபடுத்திய இந்த மலர் தீ வைத்து கொளுத்தப்பட வேண்டும். இந்த மலரை தீயிட்டு பொசுக்கி சாம்பலாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவன் தான் அதே காமராஜருக்கு கன்னியாகுமரி கடற்கரையிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு அனுமதி இல்லை, உச்சநீதிமன்றத்தின் ஆணை குறுக்கே நிற்கிறது என்று தென்னாடே போர்க்களமாகியது. குமரி மாவட்டம் எரிமலையாக சீறியது. கொந்தளித்து கிடந்தனர். ஒரு ஓட்டு வித்தியாசத்திலே ஆட்சி அதிகாரத்தை இழந்து அப்பொழுதும் கூட மாறாத புன்முறுவலோடு அவர் அறையில் அமர்ந்திருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை சந்தித்து, காமராஜருக்கா மண்டபம் கட்ட அனுமதி இல்லை? நாட்டுக்கு உழைத்த தலைவர் அல்லவா, தியாகம் செய்த தலைவர் அல்லவா,
தன்னலம் கருதாது வாழ்ந்த தலைவர் அல்லவா? உங்கள் ஆட்சியில அனுமதி இல்லை. தென்னாடு கொதித்து கிடக்கிறது, குமரி மாவட்டம் சீறுகிறது. வாஜ்பாய் அவர்களே, அனுமதி கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள். அடுத்த நிமிடத்தில் சுரேஷ் பிரபு அமைச்சரை அழைத்து, சிவசேனா கட்சி அமைச்சரை அழைத்து, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்கட்டும், பதில் சொல்லிக் கொள்ளலாம். மணிமண்டபம் கட்டுவதற்கு அனுமதி பிறப்பித்து ஆணையை தாருங்கள். நான் உங்களிடம் வைகோவை அனுப்பி வைக்கிறேன் என்று விட்டு மறுநாள் பிரஜேஷ் மிஸ்ராவை இன்னும் என்ன ஆயிற்று, இன்னுமா ஆர்டர் வரவில்லை என்று 48 மணி நேரத்துக்குள்ளாக அந்த அனுமதியை பெற்றுக் கொடுத்தவன் என்ற தகுதியோடு நான் விருதுநகர் மண்டியிலே நிற்கிறேன். 51% பங்குகள் இந்தியாவின் நவரத்தினங்களிலே ஒன்று நெய்வேலி நிலக்கரி நிறுவனம். 51% பங்குகள் தனியாருக்கு விற்பனைக்கு முடிவு செய்யப்பட்டு விட்டது. கேபினட் முடிவாகிவிட்டது, இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டது. கோப்பில் அனைவரும் கையெழுத்து போட்டு விட்டார்கள். திமுகவின் தலைவர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், உங்கள் வேலையை பார்த்து கொண்டு போங்கள். அதெல்லாம் தனியார் மயத்தை தடுக்க முடியாது, வேணா பார்லிமெண்ட் என்று கத்திட்டு போங்க என்று சொன்னார்கள். ராம்விலாஸ் பாஸ்வான் சொன்னார், ஒன்றும் செய்ய முடியாது என் நண்பனே, காரியம் கைமிஞ்சி போய்விட்டது என்றார். நான் பிரதமர் வீட்டுக்கு ஓடினேன். ரேஸ்கோஸ் ரோடு 7ஆம் நம்பர் வீட்டுக்கு ஓடினேன். அந்த சாயங்கால நேரத்திலே அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை சந்தித்தேன். என் ஆர்வீர் தம்பி செந்திலதிபன் 24 தொழிற்சங்க தலைவர்களின் கையெழுத்து போட்ட பிரதியை என்னிடம் விமான நிலையத்தில் கொண்டு வந்து கொடுத்தாரே, அதை கொண்டு போய் நீட்டினேன். படித்து பாருங்கள், இது எங்கள் மண், எங்கள் வியர்வை, எங்கள் நிலம், தமிழகத்தின் சொத்து, நவரத்தினங்களில் ஒன்று. லாபத்தை அள்ளி குவிக்கிறது, அதை ஏன் தனியாருக்கு தாரை வார்க்கிறீர்கள்? எல்லா முடிவும் எடுத்தாகிவிட்டதே. அடல்ஜி, நீங்க நினைச்சா இப்ப கூட மாத்தலாம். நான் உழைக்கிறேன். நான் என்ன துறவியா? நான் என்ன பற்றற்றவனா? என் தோழர்களும் நானும் நாங்கள் உழைக்கிறோம். எங்கள் மண்ணுக்கு, எங்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் உழைக்கிறோம். நாங்கள் ஏதாவது நல்ல காரியம் செய்ய வேண்டாமா? இந்த தீங்கை தடுக்க முடியாமல் போனான் வைகோ என்று தமிழ்நாடு சொல்லாதா? இதை தடுக்க அவனுக்கு சக்தி இல்லை என்று சொல்லாதா? என் மகனை போல என்றெல்லாம் பாராட்டி பேசினீர்களே, உங்களுடைய பரிதியும் அன்பும் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார்களே, என்னென்னமோ சொன்னேன். அவளை விவரிக்க நான் விரும்பவில்லை. அவர் மிக மென்மையான இதயத்தை கொண்டவர். என் மீது என் வாழ்க்கையில் அளப்பரிய அன்பை சொரிந்தவர். நான் மறக்க முடியாது எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ 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 சம்பவங்கள் நான் மறக்க முடியாது. நான் பெரிய கட்சி அல்ல, ஒரு 3 MP 4 MP. ஆனால் அவ்வளவு மதித்தாரே, அவ்வளவு அன்பை காட்டினாரே. நான் கேட்டேன், வழக்கம் போல தலை அசைத்தார். NLC will not be privatized. நெய்வேலி நிறுவனம் தனியார் மயம் ஆக்கப்பட மாட்டாது. எனக்கு இன்ப அதிர்ச்சி. Shall I tell the press? Go ahead. அங்கிருந்து தான் இந்து பத்திரிகைக்கு நான் தொலைபேசியிலே பேசி, அவர் வீட்டில் இருந்து முதல் பக்கத்திலே செய்தி. இதை பெற்றுக் கொடுத்த இயக்கம் தமிழக தொழிலாளர்களின் உரிமை காக்க, தமிழகத்தின் உரிமை காக்க, ஒரு பொதுத்துறை நிறுவனத்தினுடைய உரிமை காக்க எங்களுக்கு எந்த செல்வாக்கை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் தமிழர்களே, நான் தமிழ்நாட்டு மக்களை சொல்லுகிறேன், கேட்கிறேன். உங்களிடம் கேட்காமல் நான் யாரிடம் போய் கேட்பேன்? உங்கள் ஊழியன், உங்கள் வேலைக்காரன், இந்த பொன்னான புண்ணிய பூமியிலே பிறந்தவன், இந்த மண்ணில் பிறந்ததற்காக பெருமைப்படுகிறவன், இந்த மண்ணில் வாழும் மக்களுக்காக கவலைப்படுகிறவன். உங்களிடம் கேட்காமல் நான் யாரிடம் கேட்பேன்? நீங்கள் எந்த இடத்தில் எங்களை வைத்தாலும் அது உங்கள் நன்மைக்குத்தானே இந்த வைகோ பாடுபடுவான். தமிழ்நாட்டின் நன்மைக்குத்தானே பாடுபடுவான். உங்களிடம் அந்த எனக்கு எந்த செல்வாக்கு அல்ல, என் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த மதிப்பை தமிழ்நாட்டு நன்மைக்காகத்தான் வைகோ பயன்படுத்தி இருக்கிறார் என்று இன்றைய பிரதமர் கூட சான்றிதழ் கொடுத்து விட்டு போனார். ஐ சல்யூட் ஹிம் என்றார். எந்த கட்டத்திலாவது சுயநலத்துக்கு இயக்கத்தை பயன்படுத்தி இருக்கிறேனா? நான் என் குடும்பம் என்று கருதி இருக்கிறேனா? என் மனைவி, மக்கள், பிள்ளைகள் என்று கருதி இருக்கிறேனா? நீங்கள் தான் என் உலகம். கண்மணிகளே, தொண்டர்களே, நீங்கள் தான் என் உலகம். நாட்டுக்காக போராடி இருக்கிறோம்.
தமிழ்நாட்டுக்காக போராடி இருக்கும். ஒரு நாள் இரவு 8 மணி இருக்கும், என் தொலைபேசி மணி ஒலிக்கிறது. அப்பொழுது அலைபேசி கிடையாது. நான் டெலிபோனை எடுக்கிறேன். அந்த கரகரப்பான குரல், என்னை கவர்கின்ற அந்த குரல் மறுமுனையிலே ஒலிக்கிறது. குகன் வந்திருக்கிறாரே, அந்த லண்டன் நகரிலிருந்து ஒலிக்கிறது. நான் பாலா பேசுகிறேன் என்கிறார். பாலசிங்கம் பேசுகிறார். வைகோ, கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. என்ன, 400 நாட்டிக்கல் மைலுக்கு அப்பால சர்வதேச கடல்ல இந்திய கப்பல் படை, இந்திய கடற்படை கப்பல் நம்ம விடுதலை புலிகளின் கப்பலை, விடுதலை புலிகளுக்கு மருந்தும் பொருள்களும் கொண்டு போன கப்பலை வழிபறித்து இருக்கிறது. அந்த கப்பலை அங்கே இருந்து தாக்குவது, விரட்டுவதற்கு முயற்சித்திருக்கிறது. தம்பி ரொம்ப இது குறித்து உங்களிடம் உடனே பேச சொன்னார். தம்பி என்றது அவர் தலைவர் பிரபாகரனை. உங்கள்கிட்ட உடனே பேச சொன்னார். யானை இரவு யுத்தம் நடப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் முக்கியமான கட்டம், ஒரு பெரும் போர் மூண்டு நிற்கிறது. அந்த யுத்தத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். உங்ககிட்ட அவசரமா சொல்ல சொன்னார். இது கவலை அளிக்கிறது வைகோ என்றார். நான் மறுநாள் 11 மணிக்கு பாராளுமன்றம் தொடங்குகிற நேரத்தில், கேள்வி நேரத்தில், அன்றைக்கு பிரதமருக்கு வேலை இல்லை, அவர் அறையிலே சந்திக்க உள்ளே சென்றேன். கேட்ட மாத்திரத்திலே அனுமதி கொடுக்கிற அளவுக்கு அவரது அன்பை பெற்றிருந்தேன். நான் பிரதமரிடம் கேட்டேன், வாஜ்பாய் அவர்களிடம் கேட்டேன், வாஜ்பாய் அவர்களே, நீங்கள் தானே சொன்னீர்கள் பாகிஸ்தானும் சீனாவும் ஆயுதங்களை சிங்களவனுக்கு அள்ளி கொடுக்கிறது, கப்பல் கப்பலாக கொடுக்கிறது. நீங்கள் தானே என்னிடம் சொன்னீர்கள். சிங்கள அரசை நம்ப முடியாத நயவஞ்சகர்கள் என்று நான் பெயர்களை குறிப்பிடவில்லை. வாஜ்பாய் யார் பெயரெல்லாம் சொன்னார் என்று, நயவஞ்சகர்கள் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். ஒரு பெரும் போர் மூண்டு இருக்கிறது, எப்பொழுது யாழ்ப்பாணம் அவர்கள் கைக்கு வரும் என்று கேட்டீர்களே. when Jaffna will fall, எப்ப யாழ்ப்பாணம் புலிகள் கைக்கு வரும் கேட்டீங்களே. நடுக்கடல்ல அவர்களுக்கு வர்ற கப்பலை இந்திய கப்பற்படை நேற்று தாக்க முயன்றிருக்கிறது, விரட்டி இருக்கிறது, வழிபறித்திருக்கிறது. அந்த கப்பலிலே மருந்தும் துணிகளும் பொருள்களும் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். வாதத்துக்கு சொல்லுகிறேன், பிரைம் மினிஸ்டர் சொன்னதை தாங்க பேசுறேன். ஒரு அச்சர வார்த்தை கூட உண்மைக்கு மாறானதல்ல. அண்ணாவின் பெயரால் மாநாடு நடத்தி கொண்டு சத்தியத்தை தவிர ஒரு வார்த்தை பொய்யாக பேச தெரியாதவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன். நான் சொன்னேன், ஆயுதங்களே கொண்டு போனாலும் உங்களுக்கு என்ன உரிமை? அந்த கப்பலில் ஆயுதங்களே போனாலும் நீங்கள் ஆயுதம் கொடுப்பீர்களா? பாகிஸ்தான் கொடுக்கிறது தமிழனை அழிக்க, சீனா கொடுக்கிறது தமிழனை அழிக்க. இந்திய ஆயுதம் கொடுக்குமா? கொடுக்காது, கொடுக்க முடியாது. உங்களால் நான் கேட்கவில்லை உங்களிடம், நீங்கள் ஆயுதம் கொடுக்க முடியாது. அந்த கப்பலில் ஆயுதங்களே கொண்டு போனாலும் உங்களுக்கு என்ன உரிமை? இந்தியாவுக்கு, இந்திய கடற்படைக்கு என்ன உரிமை? That is the only lifeline. அது ஒண்ணுதானே அவர்களுக்கு ஜீவன் அளிக்கின்ற ஒரு மார்க்கம். எந்த நாடும் ஆயுதம் தராது. அவர்கள் போர்க்களத்தில் இருக்கிறார்கள், மருந்தில்லை. அவர்கள் ஆயுதங்களுக்கு தீர்ந்து போனால் குண்டுகளை நிரப்புவதற்கு குண்டுகள் இருக்காது. Do you want to strangulate them? அண்ணா அவர்கள், அவர் அரச கேட்கிற, கழுத்தை நெரிக்க பார்க்கிறீங்களா? மென்னியை முறிக்க பார்க்கிறீங்களா? Do you want to strangulate them? That is the only lifeline. நடுக்கடல்ல போற கப்பலை இந்திய கப்பற்படை எப்படி போய் தடுக்கலாம்? வழக்கமான அந்த அழுத்தமான சிரிப்பை அந்த உதடுகளுக்குள் மறைத்தவாறு, Did you talk to George? நீ ஜார்ஜ் பெர்னாண்டஸ்கிட்ட பேசிட்டியான்னு கேட்டார். நேற்று ராத்திரியே 10 மணிக்கு பேசிட்டேன். நேற்று ராத்திரி ரொம்ப நேரம் பேசிட்டு தான் உங்களை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். போங்க, அதில் 1000 அர்த்தம் இருக்கு. டோன்ட் வரி, கோ. அதற்கு பிறகு புலிகளுக்கு வந்த எந்த கப்பலின் பக்கமும் இந்திய கப்பற்படை நெருங்கியது கிடையாதே. யார் செய்தது? 4 எம்பியை வைத்திருந்த கட்சி
அதற்கு பிறகு எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது, அங்கே ஈழத் தமிழர்களுக்கு பெரும் கேடு விளைகிறது. பல தேசங்களில்